Hello student, good morning. Welcome to Adarsh Vidyalaya Max online class. In today's class, we are going to see the chapter 3. The title of the chapter is Theory of Equation. In this chapter, we will learn about the following concept. First of all, how to form polynomial equations satisfying given condition on roots. Next, how can use demonstrate to the techniques to solve polynomial equations of higher degree? Next, how to solve the equations of higher degree when some roots are known to be complex or short or irrational and rational. Next, how to find solutions to some non-polynomial equations using techniques developed for polynomial equations. Next, how to identify and solve reciprocal equations. Then last, determine the number of positive and negative roots of the polynomial equations using Descartes rule.
Hello student, good morning. இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு டைட்டில் நம்ம பார்க்க போகிறது பேசிக்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். அதில் சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு nth டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதை P of x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை ஜென்ரல் ஃபார்ம் an x power n plus an minus 1 x power n minus 1 plus and so on plus a1x plus a0 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதில் பவர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். அதாவது ஹையஸ்ட் பவர் ஃபஸ்ட்டு வரணும், அடுத்தது ஒன்று ஒன்றா ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏ பாலினாமியல் ஆஃப் nth டிகிரி. ஓகேங்களா? இப்போ இதில் an -1 and so on a1 a0 all are constant. இது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஏ பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த எக்ஸு கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரியல் ஆர் இமேஜினரியாக இருக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் ரியலாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், ரேஷ்னலாக இருக்கலாம். சப்போஸ் all the coefficients of a polynomial are real, we say P is a polynomial over R. If all the coefficients of a polynomial are rational, we say P is a polynomial over Q. All the coefficients of a polynomial are integers, we say P is a polynomial over Z. All the coefficients of a polynomial are complex, we say P is a polynomial over C. Okay. Next, the P of x, an x power n plus an minus 1 x power n minus 1 plus and so on a1 plus a1x plus a0 is called polynomial function அப்படின்னு சொல்லலாம். அதே an x power n plus an minus 1 x power n minus 1 plus and so on plus a1x plus a0 equal to 0 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா this equation is called polynomial equation. Equation is called polynomial equations. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூ அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சி இஸ் கால்டு ஜீரோ ஆஃப் ஏ பாலினாமியல்னு சொல்லுவோம். நம்ம எடுத்தது பாலினாமியலாக இருந்தால் சப்போஸ் நம்ம எடுத்தது பாலினாமியல் ஈக்குவேஷனாக இருந்தால் சி இஸ் கால்டு ரூட் ஆர் சொல்யூஷன் ஆஃப் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன். ரூட் ஆர் சொல்யூஷன் ஆஃப் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் கால்டு லீடிங் டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் கால்டு லீடிங் டேர்ம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம் இஸ் கால்டு லீடிங் கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம் மஸ்ட் பி நாட் ஈக்குவல் டு 0. இந்த ஃபஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் கன்ஃபார்மாக என்னவாக இருக்கணும்? நான் ஜீரோவாக இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 1, தட் இஸ் கால்டு மோனிக் பாலினாமியல். ஃபஸ்ட்டு டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சுன்னா அந்த பாலினாமியலுக்கு பேர் மோனிக் பாலினாமியல். ஓகே. இப்போ அடுத்தது ரிமார்க்கில் எதெல்லாம் பாலினாமியல் அப்படின்னு பார்க்க போகிறோம். First one, polynomial functions are defined for all values of x. x ஓட எல்லா வேல்யூக்கும் பாலினாமியல் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா
f of x is equal to x square plus 2. இப்போ x belongs to r அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எக்ஸோட ஆர் அப்படிங்கிறது ரியல் நம்பர். எக்ஸோட எல்லா வேல்யூக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரியல் வேல்யூ கிடைக்கும். அதனால் அந்த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், எவரி நான்-ஜீரோ கான்ஸ்டன்ட் இஸ் ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0. இப்போ 5 அப்படிங்கிறது ஒரு நான்-ஜீரோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0. இந்த 5 வந்து 5 × x⁴ 0ன்னு ரைட் பண்ணலாம். இப்போ எவரி நான்-ஜீரோ கான்ஸ்டன்ட் இஸ் ஏ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், த கான்ஸ்டன்ட் 0 இஸ் ஆல்சோ ஏ பாலினாமியல் called the zero polynomial. Its degree is not defined. 0 அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் தான். அந்த பாலினாமியலுக்கு பேர் ஜீரோ பாலினாமியல். அதுக்கு டிகிரி நாட் டிஃபைன். அடுத்தது பாருங்கள், த டிகிரி ஆஃப் ஏ பாலினாமியல் இஸ் நான் நெகட்டிவ் இன்டிஜர். பாலினாமியல் டிகிரி மஸ்ட் பி நான் நெகட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், the zero polynomial is only polynomial with the leading coefficient 0. இப்போ பாலினாமியல் அப்படின்னாலே லீடிங் கோஎஃபிஷியன்ட் மஸ்ட் பி நாட் ஈக்குவல் 0ன்னு பார்த்தோம். அப்போ ஒரே ஒரு பாலினாமியலுக்கு மட்டும்தான் லீடிங் கோஎஃபிஷியன்ட் 0வாக இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜீரோ பாலினாமியல். The polynomial of degree 2 are called quadratic polynomials. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருப்பீங்க. The polynomials of degree 3 are called cubic polynomials. அதேமாதிரி polynomial of degree 4 are called quartic polynomials. polynomial degree 4 ஆகுது, அதுக்கு பேர் quartic polynomial. degree 3 இருந்துச்சுன்னா cubic polynomial, degree 2 இருந்தால் quadratic polynomials. நெக்ஸ்ட்டு, இப்போ polynomial in one variable, polynomial in two variable or polynomial in many variable அப்படிலாம் இருக்குது. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ 2x + 3y + 4z = 5, 6x² + 7x² + 7x² × y³ + 8z = 9 are polynomial equations in 3 variables. But x² - 4x + 5 = 0 is a polynomial equation in one variable. இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா பாலினாமியல் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது எதெல்லாம் பாலினாமியல் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ cos x - sin x, cos x + sin x - 1 ஆர் நாட் பாலினாமியல்ஸ். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவும் ஒன் வேரியபிள் தான். இதில் cos x - sin x, இதில் cos x sin x அப்படிங்கிறது ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன். ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணால் அது இன்ஃபைனைட் சீரீஸாக மாறிடும். பாலினாமியல் அப்படின்னாலே அது வந்து ஃபைனைட் சீரீஸாக தான் இருக்கணும். அந்த ஃபைனைட்டாக இருந்தால் தான் அதுக்கு டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஹையஸ்ட் பவர் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இன்ஃபைனைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய டிகிரி வந்து ஹையஸ்ட்டு டிகிரி இன்ஃபைனைட் ஆகிரும். அதனால் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் பாலினாமியல்ஸ். அதை நம்ம ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா ஜென்ரலாக இப்போ cos x = sin x, அது ஒன்லி ஈக்குவேஷன் தான் சொல்லணும். அது என்னது பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லக்கூடாது. அதேமாரி cos x - sin x only expression, that is not polynomial. அடுத்தது வேறு எதெல்லாம் பாலினாமியல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3x⁻² + 1, 5x⁻1/2 + 1 ஆர் நாட் பாலினாமியல். ஏன்னு கேட்டிங்கன்னா the exponents must be non-negative integers. பாலினாமியலாக இருக்கணும் அப்படின்னாக்கா எக்ஸ்பொனன்ட்ஸ் மஸ்ட் பி நான் நெகட்டிவ் இன்டிஜராக தான் இருக்கணும். இப்போ இதில் எக்ஸ்பொனன்ட் பார்த்தீங்கன்னா பவர், எக்ஸுடைய பவர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் -2 இருக்குது, செகண்ட் எக்ஸ்பிரஷனில் 1/2 இருக்குது. அப்போ ரெண்டாவது ஃப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ். அதனால் இது நாட் பாலினாமியல். ஓகேங்களா? அடுத்தது
குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் இதை லைட்டாக ரீகால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஃபார் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0, b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கால்டு டிஸ்கிரிமினன்ட் அண்டு இட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை டெல்டா. இப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாலே டிஸ்கிரிமினன்ட் வேல்யூன்னு ஒன்று பார்ப்போம், அதை b ஸ்கொயர் மைனஸ் 4ac சொல்லுவோம். அதுக்கு நொட்டேஷன் டெல்டா, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். அதில் ஒன் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -b ப்ளஸ் ரூட் டெல்டா பை 2a, அனதர் ரூட் வந்து -b மைனஸ் ரூட் டெல்டா பை 2a. இதை அப்படியே டுகெதர் பண்ணி ரைட் பண்ணோம் அப்படின்னாக்கா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த டெல்டாவோட வேல்யூ வச்சு அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன், அதாவது குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸுடைய நேச்சரை நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லுவோம். டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0, ஒன்லி பாசிட்டிவாக இருந்தால் இப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங் ஆர் டிஃப்ரெண்ட் சொல்லுவோம். டெல்டாவோட வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் நாட் ரியல், தட் இஸ் இமேஜினரின்னு சொல்லுவோம் நெகட்டிவாக இருந்தால். இதெல்லாம் நம்ம 7th கிளாஸில் பார்த்தது தான். இப்போ நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் இந்த லெசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். வியட்டாஸ் ஃபார்முலா அண்டு ஃபார்மேஷன் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். வியட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த வியட்டா அப்படிங்கிற மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பாலினாமியலையும் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியலையும் ரிலேட் பண்ணி எப்படி வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வியட்டாஸ் ஃபார்முலா. இப்போ லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வியட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இஃப் let alpha and beta be the roots of the quadratic equation, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c is equal to 0 அப்படின்னு எடுத்துக்குவோம். அதில் a நாட் ஈக்குவல் 0 ஏன்னு கேட்டிங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொன்னதுனால ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருக்கணும். அப்போ ஃபஸ்ட் டைம் தான் ஹையஸ்ட் பவர். அப்போ அதில் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா a, அப்போ அது நாட் ஈக்குவல் 0 தானே இருக்கணும். சரி, இப்போ வியட்டாஸ் ஃபார்முலா அப்படி இந்த ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம்னா ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் டேம் எக்ஸ் டேம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேம்னு ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ax ஸ்கொயர் மைனஸ் a இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் a இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படிங்கிறது தான் வியட்டாஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். போத் சைடும் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா லெஃப்டில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏ, ரைட்லேயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏ தான். லெஃப்டில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பி, ரைட்டில் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். இதுலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிரைவ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். லெஃப்டில் உள்ள கான்ஸ்டன்ட் டைம் சி, ரைட்டில் கான்ஸ்டன்ட் டைம் ஏ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணோம்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்கும். அதுலேருந்து ஆல்ஃபா பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணால் சி பை ஏ. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூ கொண்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூ கிடச்சிடும் நமக்கு. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது சி பை ஏ. சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி சேஞ்ச் ஆகிரும் அப்படின்னாக்கா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு சேஞ்ச் ஆகிரும். ஓகேங்களா? இதை நம்ம மோனிக் பாலினாமியலாக மாற்றுறதுக்கு த்ரோட்டாக ஒரு ஏஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ரைட் ஹேண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா டைம்லையுமே ஏ காமனாக இருக்குது. ஒரு ஏஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், அதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து வியட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கிவன் ரூட்ஸை வச்சு அது இந்த ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட்டை வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வியட்டாஸ் ஃபார்முலா. சரி,
இப்போ இதில் ஒரு நோட் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த நோட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, த இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் ஏ அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் யூஸ்டு இன் த அபோவ் ஸ்டேட்மெண்ட். இன் ஃபேக்ட், if p of x equal to 0 is a quadratic equation whose roots are alpha and beta, then c into p of x is a quadratic equation with roots alpha and beta for any non-zero constant c. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த நோட்டில் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்குவோம். இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ இதோட ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணால் 2,3ன்னு கிடைக்கும். இதை ஒரு 2ஆல் மல்டியில் பண்ணுறீங்க. இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணாலும் இதுக்கும் 2,3 தான் கிடைக்கும். அப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் ரூட்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ இதை 2 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்தோம்னா இதை வந்து 2 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணலாம். அப்போ ரெண்டுக்குமே காமன் ரூட்ஸ் தான் கிடைக்குது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, ரூட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு ஒரிஜினல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் 2,3 தான் ரூட்ஸு, செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் 2,3 தான் ரூட்ஸு. இதே ஈக்குவேஷனை ஒரு 4ஆல் மல்டியில் பண்ண எனி நான்-ஜீரோ கான்ஸ்டன்ட் மல்டியில் பண்ணாலும் இந்த சேம் ரூட்ஸ் தான் வந்து அதுக்கு என்னது ரூட்ஸாக இருக்கும். அதனால் ரூட்ஸ் கொடுத்துட்டு ஒரிஜினல் பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணால் நம்மளால் முடியாது அப்படிங்கிறத இந்த நோட் சொல்லுது, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது இப்போ நம்ம இயர்லியர் கிளாஸில் இப்போ ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனையும் கோஎஃபிஷியன்ட்டையும் லிங்க் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுலாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை ஃபங்க்ஷனாக கொண்ட அனதர் பாலினாமியல் ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம புதுசாக கற்றுக்க போகிறோம். அப்போ அதில் ஃபஸ்ட்டு 3.1 எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாமலே அனதர் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். If alpha and beta are roots of the quadratic equation 17x square plus 43x minus 73 is equal to 0. Construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. இப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது வந்து கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸு. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய குவாட்ரடிக் பாலினாமியலுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. அப்போ அந்த ரூட்ஸை இது ஒரு ஃபங்க்ஷனாக மேக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பாலினாமியல் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் கிவன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணாமலே எப்படி வந்து ஒரு நியூ பாலினாமியலை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த சம். ஃபஸ்ட் இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் equation 17x square plus 43x minus 73 is equal to 0. We have sum of the roots நமக்கு தெரியும் minus b by a. இப்போ தான் பார்த்தோம் Vieta's ஃபார்முலாவிலேருந்து. b is a coefficient of x and a is a coefficient of x square. அப்போ minus 43 by 17. அடுத்து product of the roots c by a, where c is a constant term minus 73 and a is a coefficient of x square 17. அப்போ minus 73 by 17. ஓகேங்களா? இப்போ we wish to construct a quadratic equation with roots are alpha plus 2 and beta plus 2. Thus, to construct such a quadratic equation, calculate. அப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம இந்த ரூட்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன வேணும், நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். ஏன்னா Vieta's ஃபார்முலாவில் நம்ம ரைட் பண்ணும்போது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி ரைட் பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்மேட். ஓகேவா? அப்போ இதுக்கு என்னென்ன தேவை, சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் தேவை. அப்போ அதை தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2வையும் பீட்டா ப்ளஸ் 2வையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும், minus 43 by 17. இப்போ ப்ளஸ் 4, அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 25 by 17 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் 2வையும் பீட்டா ப்ளஸ் 2வையும் மல்டியில் பண்ணணும்.
அதை மல்டியில் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். அதை மல்டியில் பண்ணோம்னா அப்போ இதில் ஆல்ஃபா பீட்டாட வேல்யூயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாட வேல்யூயும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -91/17 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஹென்ஸ் a quadratic equation with a required roots is x square minus sum of the roots 25/17 into x அடுத்தது ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ரூட்ஸ் வந்து -91/17 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ டினாமினேட்டில் ஒரு 17 காமனாக என்னது டிவைடில் இருக்குதா? அப்போ மல்டிப்ளை பை 17 ஆன் போத் சைட் வி கெட் 17x² minus 25x minus 91 equal to 0. This is a required polynomial equation. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பாலினாமியலை நம்ம சால்வ் பண்ணாமலேயே நம்ம ஒரு நியூ பாலினாமியலை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு நியூ ஐடியா. இது வந்து நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருக்க மாட்டோம். அடுத்தது 3.2 பார்த்தீங்க அப்படின்னா இதே மாடல் தான். If alpha and beta are the roots of the quadratic equation 2x² plus minus 7x plus 13 equal to 0. Construct a quadratic equation whose roots are alpha square and beta square. இதுலேயும் அதே மாடல் தான். கிவன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாமலே ஆல்ஃபா ஸ்கொயரையும் பீட்டா ஸ்கொயர் ரூட்ஸாக கொண்ட ஒரு நியூ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? அப்போ இதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா? அப்போ b/a, பிங்கிறது -7, மைனஸ் b/aங்கிறது ஃபார்முலா. அப்போ மைனஸ் இந்த மைனஸ் +7, ஏங்கிறது 2, அப்போ +7/2. ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு c/a, சிங்கிறது 13, ஏங்கிறது 2, அப்போ 13/2. ஓகேங்களா? இப்போ நமக்கு நியூ ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் தேவை. நியூ ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ்னு பார்த்தா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். அப்போ அது சம் ஆஃப் த ரூட்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்மேட் படி இதை எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வரும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாட வேல்யூ ஆல்ஃபா பீட்டாட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா -3/4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதேமாரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர், அது ஆல்ஃபா பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். ஆல்ஃபா பீட்டாட வேல்யூ 13/2, ஸ்கொயர் பண்ணால் 169/4. ஓகேங்களா? இப்போ நம்ம வியட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு x², அடுத்தது மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸு. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். சம் ஆஃப் த ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா -3/4, அப்போ +3/4 இன்ட்டு எக்ஸ்னு வந்துடும். அடுத்தது ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 169/4 ஈக்குவல் டு 0. இதில் ஒரு 4ஆல் இந்த ஈக்குவேஷனை போத் சைடும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் 4x² + 3x + 169 is equal to 0. This is a quadratic equation with roots alpha square and beta square. They require polynomial equations. That's all. Thank you. See you next class.